பச்சை பாசி பயிறு குழம்புக்குங்க அரை மணி நேரம் பச்சை பாசி பயிரை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு எண்ணெய், பூண்டு, தண்ணி பருப்பு மூழ்கலை அளவுக்கு ஊற்றிங்க ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கடுகு, எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுங்க. இது ரசத்துக்கு தக்காளின்னு அரைச்சி வச்சுட்டு புளி தண்ணி ஊற்றி வச்சுருக்குதுங்க. ரசத்துக்கு ரசப்பொடி, பூண்டு தட்டி வச்சுருக்குதுங்க. மல்லித்தலை போட்டு வச்சுருக்குதுங்க. இந்த மாதிரி பருப்பு மத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பூண்டு தட்டிட்டுங்க, ரசப்பொடி, மல்லி இலை போட்டிருக்குதுங்க. இதுக்கு மல்லி இலையோட வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு இந்த பச்சை மிளகாய் இல்லாமல் 1 ஸ்பூன் அளவு இந்த ரசப்பொடியிலே நம்ம கலக்கலாங்க. தனியாக நம்ம ரசத்துக்கு வணக்க வேண்டியது இல்லைங்க. இதிலே கொஞ்சம் எடுத்து ரசப்பொடிக்கு போட்டுட்டு ரசப்பொடி ஊற்றி கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாங்க. கரண்டி காம்பில் சும்மா லேசாக வணக்கிட்டு ரொம்ப ஸ்டவ்வை வேகமாக வச்சா கறி போயிடும். சும்மா லேசாக வணக்கினா போதும். அப்புறம் நம்ம இந்த புளி தண்ணி, தக்காளி ஊற்றிடலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு ரசத்துக்கு அளவாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு சின்ன டீஸ்பூனில் போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. ரசம் கொதிச்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாம். ரசம் கொதிச்சோடனே ரசம் ரெடி ஆச்சுங்க. நம்ம பாசி பருப்பு, மஞ்சள் தூள், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லைட்டாக நசுக்கின மாதிரி நசுக்கலாம். நசுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கடைஞ்சிக்கலாங்க. அரை மணி நேரம் ஊற வச்சா சீக்கிரம் பாசி பயிறு வெந்து போயிடும். உடனே வேக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆன முன்னாடி வேகமாக வச்சு ஒரு 4-5 சவுண்டு விடணும். அப்போ கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி இருக்குங்க. இல்லாட்டி ரொம்ப வெந்து போயிடும். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருப்பாங்க இந்த பச்சை பாசி பயிறுங்க. அதனால் உடனே நம்ம ஒரு 5 சவுண்டு விட்டோம்னா இந்த மாதிரி ரொம்பவும் கூட கடைய வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க. நம்ம தாளிச்சதில் ஊற்றி கலக்கலாம். இதுக்கு புளியெல்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ தாளித்த குழம்பு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடணும். கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இதாகும், ரொம்ப கசக்குங்க. அப்புறம் தண்ணி கலக்கி அது கொஞ்சம் இதாகிடும். இது இந்த உப்பு எல்லாம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். இன்னும் நைஸாக கடையலாம். நான் ஃபோன் வச்சுட்டே கடையிறதுனால கொஞ்சம் அளவாகத்தான் கடைஞ்சிருக்குது. ரொம்ப நைஸாக வெந்ததுனாலும் கொஞ்சம் இந்த மழுமழுன்னு போயிடும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன வெங்காயம் கறி போயிட்டு ஊற்றின பின்னாடி நம்ம வந்து சும்மா ஒரு கொதி வந்ததுன்னா போதும். பாசி பயிறு பச்சை பாசி பயிர் குழம்பு ரெடிங்க. நம்ம கொஞ்சம் குடித்து பார்த்துட்டு உப்பு அதிகமாக கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கலக்கிக்கலாம். சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ கலக்கி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பச்சை பாசி பயிர் குழம்பு ரெடிங்க. ரசம்னு நம்மளுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. அது வேகமாகவே வச்சுருக்குதுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஏற்கனவே நம்ம ரசப்பொடியில் ரொம்ப கொதி வந்ததுன்னா ஒரு கடுப்படிச்ச மாதிரி போயிடுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போடணும். ரசப்பொடிக்கு வந்து குருமிளகு, ஜீரகம், மல்லி, வரமிளகா இந்த 4 இருந்தாலும் கூட பச்சையாகவே நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை கடலப்பருப்பு, பச்சை கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், குருமிளகு, மல்லி, முழு மல்லி, தனியா அது வந்து நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு இது துவரம்பருப்பை வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு குருமிளகு, ஜீரகம், வர கொத்தமல்லி போட்டுங்க வறுத்துட்டு ஒரு கை ஒரு கை தனியாக கொத்தமல்லிக்குங்க ஒரு 1/4 கை ஒரு 3 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் குருமிளகுங்க, ஒரு 3 வரமிளகா போதுங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சின்ன கட்டியாக இருந்தாலும் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி பாக்ஸ் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரசத்தை உடனடியாக வச்சுக்கலாம். அப்பப்போ அரைக்கிறதுனால நம்ம குருமிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இதை 3 மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டோங்கன்னா பெருங்காய பவுடரெலாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளும் கலக்கலாம். மஞ்சள் தூள் அதிகமாக போட்டால் ரசம் ஒரு மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இது கொதிச்சிருச்சுன்னு பாசிப்பருப்பு குழம்பு. நம்மளுக்கு ரசம் அதிகமாக வேணும்னா தண்ணி அதிகமாக கலக்கலாம். பாசிப்பருப்பு குழம்பு ரெடி.